தனுஷுக்கும் எனக்கும் செட் ஆகல. ரிசல்ட் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கௌதம் மேனன். கோலிவுட்டோட முன்னணி இயக்குனர்கள்ல ஒருத்தரா வலம் வர்றவர் தான் கௌதம் வாசுதேவ் மேனன். அது மட்டும் இல்லாம ஸ்டைலிஷ் இயக்குனர் அப்படிங்கிற பெயரையும் பெற்றவர் அவரு. இவர் இயக்குன காக்க காக்க, மின்னலே, வேட்டையாடு விளையாடு, வாரணம் ஆயிரம், விண்ணை தாண்டி வருவாயா மாதிரியான படங்கள் ரொம்ப பெரிய அளவுல வெற்றி படங்களா அமைஞ்சது. இதனால இவருக்கு அப்படின்னு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. கௌதம் மேனன் கோலிவுட்டோட ஸ்டைலிஷ் இயக்குனர் அப்படின்னு பெயர் எடுத்தவர். தன்னோட ஒவ்வொரு படத்தையும் பிளசண்டா, ஹீரோவை வேற மாதிரியான ஒரு அழகா காட்டக்கூடியவர் அவரு. காக்க காக்க, வாரணம் ஆயிரம் படம்லாம் சூர்யாவுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் படங்கள். அந்த படத்துல அவரோட லுக்கு இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களோட ஃபேவரட். அதே மாதிரி கமலஹாசன், அஜித், தனுஷ், சிம்பு இவங்க எல்லாரையுமே தன்னோட படத்துல ரொம்பவே ஸ்டைலிஷா காட்டியிருந்தாரு கௌதம். ஸ்டைலிஷ்காக மட்டும் இல்லாம தன்னோட திரைக்கதை, வசனம், மேக்கிங் மூலமா அசரடிக்கிறவர் கௌதம் மேனன். அதே மாதிரி காதல் ஜானர் அப்படின்னா மனுஷன் ரொம்பவே உற்சாகமாயிடுவாரு. அவர் இயக்குன மின்னலே, விண்ணை தாண்டி வருவாயா, நீதானே என் பொன் வசந்தம் மாதிரியான காதல் ஜானர் படங்கள் உச்சத்துல இருக்கு. முக்கியமா விண்ணை தாண்டி வருவாயா படத்தை இப்பவும் ரசிகர்கள் கொண்டாடி தீக்குறாங்க. ஆக்ஷன் ஜானர்ல அவர் படம் எடுத்தா கூட அதுலயும் அவரு லவ் போர்ஷனை தனிச்சு தெரியும் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. ஃபுல் ஃபார்ம்ல போய்கிட்டு இருந்த கௌதம் மேனனுக்கு இடையில சில பிரச்சனைகள் வந்துச்சு. அதனால இயக்கத்துல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாரு. இப்ப மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மீண்டு வந்திருக்கக்கூடிய கௌதம் மேனன் கடைசியா ஜோஷ்வா இமை போல் காக்க படத்தை இயக்குனாரு. இந்த படம் படு தோல்வியை சந்திச்சது. அதே சமயம் சிம்புவை வச்சு அவர் இயக்கி இருந்த வெந்து தணிந்தது காடு மெகா ஹிட் ஆயிருந்தது. இதுக்கிடையில போன 2019வது வருஷம் தனுஷ வச்சு என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தை இயக்கியிருந்தாரு. அந்த படம் பல சிக்கல்களை கடந்து வெளியாச்சு. ஆனா படம் படுதோல்வியை சந்திச்சது. படம் முழுக்க வந்த வாய்ஸ் ஓவர், காலம் கடந்த ரீல்ஸ் அப்படின்னு சில சிக்கல்கள் இருந்ததுனால அந்த படம் அட்டர் ஃபிளாப் ஆனதா ரசிகர்கள் நினைச்சாங்க. இந்த நிலையில கௌதம் மேனன் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில என்னை நோக்கி பாயும் தோட்டா படம் பத்தின தோல்வி பத்தி மனம் திறந்து பேசியிருக்காரு. அந்த பேட்டியில பேசின அவரு என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தோட படப்பிடிப்பு தாமதமானதுல தனுஷ் அப்செட் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம எனக்கும் அவருக்கும் இடையேயான வைப் செட் ஆகல. அதே மாதிரி படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டு இருந்தப்பவே இதுல ஏதோ குறை இருக்குது அப்படிங்கறத நான் ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து இந்த படம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் படத்தை முடிச்சேன். ஆனா படம் சரியா போகல அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தை இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் தான் இயக்கியிருந்தாரு. தனுஷ், சசிகுமார், மேகா ஆகாஷ் நடிச்ச இந்த படம் காதல் அப்புறம் அதிரடி திரைப்படமா உருவாச்சு. இந்த படத்தை தயாரிப்பாளர் ஐசரி கணேசன், அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் கௌதம் மேனன் தயாரிக்க இசையமைப்பாளர் தர்புகா சிவா இசையமைச்சிருந்தாரு. அதிரடி அப்புறம் காதல் படமா உருவாயிருந்த இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளர் ஜோமோன் டி ஜான் ஒளிப்பதிவுல, படத்தொகுப்பாளர் இஸ்மாயில் எடிட்டிங் பணியாற்றி இருந்தாரு. என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தை வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் உலகம் முழுக்க இந்த படத்தை விநியோகம் பண்ணுச்சு.